ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நிவி விலாக்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு முக்கியமான விஷயத்த, சந்தோஷமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, நேற்று 25ஆம் தேதி மாலை 7:22க்கு எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. ஆண்டவன் அருளாலையும் நிறையா பேர் ப்ரே பண்ணதாலையும் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறதுல சந்தோஷப்படுறேன். அண்டு இப்போது வந்து பேசுகிறேனே, இந்த வீடியோ வந்து எப்போது லேட்டாக தான் வந்து பப்ளிஷ் ஆகும். பட் ஏன்னா நான் இப்போது வந்து ஜஸ்ட் வீட்டுக்கு திங்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து அந்த சமயத்தில் தான் என்னால் பேச முடிஞ்சது. அந்த ஹாஸ்பிட்டலில் முன்ன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அங்கே நின்று பேச முடியாது, எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் வீட்டில் இருந்து பேசுகிறேன். இது லேட்டாக தான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ அதை யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நேற்று வந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வந்து சாயங்காலமாக வந்து கூப்பிட்டாங்க டாக்டர். பிரசவ வார்டுக்கு அவங்க முன்னாடியே கூப்பிட்டு போயிட்டாங்க நிவேதாவை. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்டாங்க. அது வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நர்வஸ்னஸ் தான். படத்தில் எப்படி இப்படி இப்படி ஓடி ஓடி ஓடியாந்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கும் கை காலில் போட்டு பிசைஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு நம்மான்னு முடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகுது, இவ்வளோ நேரம் ஆகுது, எப்போ கூப்பிட்டு போனாங்க, கூப்பிடுவாங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே போனோம், குடுகுடுன்னு ஓடி போனோம். ஓடி போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்போது வந்து பாப்பாவை கொண்டு வந்தாங்க டாக்டர். கொண்டு வந்து என் கையில் கொடுத்த அந்த மொமெண்ட் இருக்கே, என் வாழ்நாளில் என்னால் மறக்கவே முடியாது. என்னால் இல்லை, எந்த ஒரு அப்பானாலையுமே சரி மறக்கவே முடியாது. இந்த ஒரு மொமெண்ட்டு, தன்னோட மகளை வந்து தன் கையில் வாங்குறது யாருமே வந்து மறக்க மாட்டாங்க. எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு அவளை பார்த்த உடனே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, அவள் வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அப்போ தான் வந்து என் கையில் கொடுக்குறாங்க டாக்டர். அழ ஆரம்பிச்சிட்டா. என்னை பார்த்த உடனே அழுகையே வந்துடுச்சு. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், என்னால் அழ முடியல. அதுக்கப்புறம் வந்து நிவேதா எப்படி இருக்காங்கன்னு நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட. அவங்களும் சேஃபாக இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொரு 30 மினிட்ஸில் வந்து கண்ணு முழிச்சிடும்னு சொன்னாங்க. கண்ணு முழிச்சா பார்த்தேன், அவளும் வந்து நார்மலாக தான் வந்து பேசினான். பட் நான் இது எல்லாமே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபெசிலிட்டி இல்லாத காரணத்தினால தான் நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பாப்பா வந்து வெயிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான வெயிட் தான். அதெல்லாம் வந்து நான் அப்புறமா போக போக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட்டு நிறையா பேர் வந்து ப்ரே பண்ணதுக்கும், எங்களுக்காக நிறைய பேர் உறுதுணையாக கூட இருந்ததுக்கும், கேட்டு விசாரித்ததுக்கும் எல்லாருக்குமே வந்து நான் இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ லேட்டாக தான் வந்து பப்ளிஷ் ஆகும். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து வரும். மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.